ஹாய்ங்க, இன்றைக்கி யூஜிடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனை பற்றி தான் திரும்பவும் பார்க்க போகிறோம் பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ அது பெரிய வீடியோவாக இருந்ததுனால கட் பண்ணி செகண்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் செகண்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் சைன் ஆஃப் a + ip = x + iy தென் ப்ரூவ் தட் சப்டிஷன் 1 சப்டிஷன் 2 ரெண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் சைன் ஆஃப் a + ip சைன் ஆஃப் a + ipயோட வேல்யூ x + iy அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி தானே? இதை எப்படி எழுதிக்கிறேன்? x + iy = அப்படின்னா சைன் ஆஃப் a + bக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஃபார்முலா? சைன் a காஸ் b ப்ளஸ்ஸா ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸே தான் வரும். அடுத்து காஸ் a சைன் b. ஓகேங்களா? காசா சைன் ஆஃப் a + bங்கிற ஃபார்முலாவை எடுத்து அந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக ஏனும் பிக்கு பதிலாக ஐபி அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? சைன் ஏ காஸ் ஐபியோட வேல்யூ காஸ் ஐஎக்ஸோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காஸ் ஆஃப் ஐஎக்ஸோட வேல்யூ காஸ் ஹச்எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ காஸ் ஹச்பி. இங்கே காஸ் ஏ சைன் ஆஃப் ஐபியோட வேல்யூ சைன் ஆஃப் ஐஎக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? I sin h of x ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ I sin h of b. ஓகேங்களா? அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது? sin a cos hp ப்ளஸ் cos a I ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாம் sin hp. இங்கே என்ன வேல்யூ இருக்குது? x + iy இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். ஓகேங்களா? ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இங்கிட்டு ரியல் பார்ட் வந்து எக்ஸு, அந்த சைடு ரியல் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா சைன் ஏ காஸ் ஹச்பி இருக்குது. ஓகேங்களா? இமேஜினரி பார்ட் இங்கிட்டு ஒய் இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்னா காஸ் ஏ சைன் ஹச்பி இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்டிஷன் 1க்கு வாங்க. என்ன வேல்யூ இருக்குது? x² டிவைட காஸ் h² பின்னு இருக்குது ப்ளஸ் y² டிவைட sin h² b = 1ன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? x². அப்போ எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ sin² a cos h² b டிவைட கீழே என்ன வேல்யூவில் இருக்குது? cos h² b ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். cos² a sin h² b டிவைட கீழே என்ன இருக்குது? sin h² bன்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். கேன்சல் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ பாருங்கள். என்ன வேல்யூ பேலன்ஸ் இருக்குது? sin² a ப்ளஸ் cos² aன்னு இருக்குது. ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஸோ சப்டிஷன் 1 வந்து ட்ரூ. இப்போ சப்டிஷன் 2க்கு போகலாமா? x² டிவைட கீழே என்ன இருந்துச்சு? sin² a மைனஸ் y² டிவைட cos² aன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ மேலே ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன கிடைக்கும்? sin² a cos h² b டிவைட sin² a மைனஸ் ஒய்யோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஒய்யோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா cos² a sin h² b டிவைட கீழே என்ன வேல்யூ இருந்துச்சு? cos² a இருந்துச்சு. ஸோ இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் பண்ணி விடுங்க. இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? cos h² b மைனஸ் sin h² b யோட வேல்யூ 1ன்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இதை தான் ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஹைபர்போலிக்கில் இதை வச்சு தான் இதை சால்வ் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிருப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே அதுதான். ஓகேங்களா? காஸ் h² x மைனஸ் சைன் h² x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்கள். காஸ் h of i by 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின் கூட சொல்லலாம். ஓகேங்களா? காஸ் h of x ஓட வேல்யூ ஃபார்முலா தெரியும். காஸ் hx அப்படின்னா காஸ் ix ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ காஸ் i இங்கே எக்ஸோட வேல்யூ பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காஸ் h of i by 2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா i by 2. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது காஸ் i of x பதிலாக என்ன பண்ணுவீங்க? i by 2. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? i by 2ன்னு அப்ளை பண்ணுங்க. ஸோ i × i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ மைனஸ் by 2 கிடைக்கும். ஓகேங்களா? காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவோட வேல்யூ ப்ளஸ் காஸ் டீட்டா. அப்போ காஸ் by 2. காஸ் by 2வோட வேல்யூ எவ்வளவு? 0. ஓகேங்களா? அதே மாதிரி சைன் h of i by 2. அதாவது i sin hx எப்படி எழுதுவோம் அப்படின்னா அதாவது இப்படி எழுதுனா தான் உங்களுக்கு தெரியும். sin ix எப்படி எழுதுவோம்?
ஐஹெச் ஐ சைன் ஹெச்எக்ஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா. இந்த ஃபார்முலா தான் இப்படி ரீவைன் எழுதியிருக்கேன். இந்த ஐயை டிவைடில் கொண்டு போயிடுவோம் இல்லையா, கரெக்டுங்களா. ஸோ சைன் ஹெச் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் ஹெச் ஐ பை 2. அப்போ சைன் ஹெச் ஐ பை 2. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடுவீங்க, ஐ பை 2 போடுங்க. ஓகேங்களா. அப்போ ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஸோ மைனஸ் பை 2ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டிவைடர் ஐ அப்படி இருக்குது. ஓகேங்களா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் சைன் தீட்டா, அப்போ மைனஸ் சைன் பை 2. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், -1 டிவைடு ஐ, இந்த ப்ளஸ் ஐ மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் ஐ ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஐ. ஸோ ஒரு ஆன்சர் என்னது அப்படின்னா ஐ. புரியுதுங்களா. இல்லை அப்படின்னா இது ஷார்ட்கட்டுங்க. அதாவது சைன் ஹச் ஆஃப் ஐஎக்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சைன் ஹச்எக்ஸ் கொண்டு வரதுக்கான ஃபார்முலா தான் பார்த்துருப்போம். இது வரைக்கும் சைன் ஹச்சுக்குள்ளே ஐஎக்ஸ் வர மாதிரியான ஃபார்மேட் பார்த்துருக்க மாட்டோம். சப்போஸ் சைன் ஹச் ஆஃப் ஐஎக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா ஐ சைன் எக்ஸ்னு எழுதிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஆன்சரை கொண்டு வரலாம். சப்போஸ் இந்த எக்ஸோட வேல்யூ பை 2 அப்படின்னா ஐ சைன் பை 2வா, அப்போ எக்ஸோட வேல்யூ பை 2 போட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சரை டினோட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சைன் ஹச் ஆஃப் ஐ பை 2, அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா பை 2 மட்டும்தான். அப்போ இந்த ஃபார்மேட்டில் ஐ சைன் எக்ஸுக்கு பதிலாக பை 2 போட்டிங்க அப்படின்னா பை 2ஓட வேல்யூ எவ்வளவு 1, அப்போ 1 இன்ட்டு ஐ. ஓகேங்களா. இப்போ சைன் ஹச் ஆஃப் ஐ பைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் எக்ஸ், அப்போ இங்கே ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பை. அப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுவீங்க, பை எக்ஸ்க்கு பதிலாக பைன்னு யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஐ சைன் பை. ஓகேங்களா. சைன் பையோட வேல்யூ 0, ஐ இன்ட்டு 0 0. ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா. இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். சார் பாருங்கள், இஃப் காஸ் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா தென் ப்ரூவ் தட் டேர்ன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு டேர்ன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே டேர்ன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இங்கே ஹச் இருக்கிறதுனால இதுக்கான ஃபார்முலா எனக்கு தெரியாது. இந்த ஃபார்முலாவை நான் எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாகவே டேர்ன் ஹச் எக்ஸ் பை 2ஓட ஃபார்முலா இது தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மெமரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டேர்ன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். கரெக்டுங்களா. தீட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் 2ன்னு எழுதலாம். 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டான்னு இருக்கும். இங்கே என்ன இருந்துச்சு, டேர்ன் ஸ்கொயர் தீட்டா இருந்துச்சு. இப்போது எனக்கு டேர்ன் ஸ்கொயர் தீட்டா பை 2 வேணும் அப்படின்னா இங்கே தீட்டாவை டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா 2வை, அப்போ அங்கே தீட்டாவை டிவைட் பண்ணணும். அப்போ காஸ் தீட்டா டிவைடட் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா. இங்கே கொஷினில் ஹச் இருந்துச்சு. ஹச் வரணும் அப்படின்னாலே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்ட் 1லேயே சொல்லிட்டோம் ஹச் கொண்டு வரதுக்கு ஃபார்மேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு. ஓகேங்களா. ஸோ ஐஎக்ஸ் தீட்டா இருக்கிறதுலாம் ஐஎக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹச்சுங்கிற ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு அந்த டேர்ன் காசுலாம் என்னவாகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேர்ன் ஸ்கொயர் இது என்ன எழுத போகிறேன் ஐஎக்ஸ் பை 2. அதே மாதிரி மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கிறதுல தீட்டாக்கு பதிலாக ஐஎக்ஸுங்கிறத அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. நமக்கு தெரியும் டேர்ன் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத சும்மா வெறுமனை காஸ் ஹச்எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகேங்களா. அப்போ இங்கே எழுதிடலாங்களா. இந்த ஸ்கொயரை நான் மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ இந்த டேர்ன் ஆஃப் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம், ஐ டேர்ன் ஹச்எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை மேலே கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா. கீழே இருக்க 2 மறந்துடாதீங்க பை 2. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் காஸ் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம், காஸ் ஹச்எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் ஹச்எக்ஸ். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஐஏ ஸ்கொயர் பண்ணும்போது -1. ஸோ மைனஸ் டேர்ன் ஹச் ஆஃப் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஹச்எக்ஸ் டிவைடட் 1 ப்ளஸ் காஸ் ஹச்எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் முன்னாடி வரக்கூடாது இல்லையா, அப்போ இந்த மைனஸ் இங்கிட்டு மைனஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணி வரும். அப்படி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து மைனஸை காமன் எடுக்கும்போது அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். காஸ் ஹச்எக்ஸ் -1 காஸ் ஹச்எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இங்கே டேர்ன் எக்ஸ் பை 2 ஹச் ஆஃப் எக்ஸ் பை 2. ஓகேங்களா. இது இப்படி தான் வந்துச்சு. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சப்போஸ் இந்த கொஷினை இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட நான் உங்களுக்கு டேர்ன் ஹச் ஆஃப் எக்ஸ் பை 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கொஷினில் கேட்கலாங்கிறதுக்காக நான் டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஓகே.
அவ்வளோதாங்க வந்துருச்சுங்களா. இப்போ ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை டூவோட வேல்யூ இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த காஸ் ஹச்எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காஸ் ஹச்எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, சீக்கன் டீட்டா. அப்போ இந்த காஸ் ஹச்எக்ஸ் பதிலாக இங்கேயும் சீக்கன் டீட்டா போடுங்க, இங்கேயும் சீக்கன் டீட்டா போடுங்க. சீக்கன் அப்படிங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ சீக்கனை 1 காஸ், இங்கேயும் 1 காஸ்னு போடுங்க. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண கிடைக்கும் 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் காஸ் டீட்டா, 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் காஸ் டீட்டா. இந்த காஸ் டீட்டாக்கு இந்த காஸ் டீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைட் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா எப்படி எழுதலாம் நம்ம இங்கே சொன்னோம், இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஓகேங்களா. இதோட வேல்யூ அதாவது அப்போ 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைட் 1 ப்ளஸ் காஸ் டீட்டாங்கிறது எதோட ஆன்சர் அப்படின்னா டேர்ன் ஸ்கொயர் டீட்டா பை 2ஓட ஆன்சர். புரியுதுங்களா. ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேர்ன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஃபார்மேட் பார்த்தோம். அதில் ரியல் இமேஜினரி கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ டேர்ன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அதில் ரியல் இமேஜினரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. கொஸ்டின் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டாங்க, டேர்ன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கேட்க மாட்டாங்க. அதாவது டேர்ன் ஆஃப் 2 ப்ளஸ் ஐன்னு கொடுத்துருப்பாங்க, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐன்னு கொடுத்துருப்பாங்க, டேர்ன் ஹச் ஆஃப் 2 மைனஸ் ஐன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர்ஸில் கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு காமன் ஃபார்மேட் பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் கூட இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ தான் கேட்டாங்க. இங்கே நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு பார்க்குறோம் இல்லையா, அங்கே கொஸ்டினில் 2 ப்ளஸ் ஒய் 2 ப்ளஸ் ஐன்னு தான் கொஸ்டின் கேட்டு அதில் இமேஜினரி பார்ட் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ இதுதான் ஃபார்மேட்டு. நீங்கள் எல்லாமே நான் மெமரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிடலாம். சப்போஸ் இப்போது டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐயோட இமேஜினரி பார்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. அப்படியே இந்த ஃபார்முலாவில் இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டு இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட் இல்லையா. அப்போ இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலாவே மெமரி பண்ணால். இல்லை அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஃபார்முலாலாம் மெமரி பண்ணிக்க முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ போடலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃபார்மேட் பார்க்கலாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யோட ரியல் என்ன இமேஜினரி என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதாவது கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட ரியல் இமேஜினரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை நான் ஏ ப்ளஸ் ஐபின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் ஏங்கிறது ரியல், பிங்கிறது இமேஜினரி. அப்போ நான் கண்டுபிடிக்க போகிற ரியல் பார்ட்டுங்கிற வேல்யூ ஏலையும் இமேஜினரி பார்ட்டுங்கிற வேல்யூ பிலையும் நான் கன்சிடர் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் இப்படி கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறேன் யூஸ் ஆகுங்கிறதுனால. இப்போ எப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள், டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி, டேர்ன் இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டு டேர்ன் ஆகிருக்கேன். ஓகேங்களா. ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதே மாதிரி டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இவ்வளோ யூஸ் ஆகும், அதுக்காக இந்த ஃபார்மேட் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா. டேர்ன் இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டு டேர்ன் ஆக்கி இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கேன். இமேஜினரி பார்ட் முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணி இது ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ கவனிங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ நான் ரியல் பார்ட் தான் ஃபைன் பண்ண போகிறேன். ரியல் பார்ட் வேணுங்கிறதுனால இந்த ஃபார்மேட்டில் இதுக்கு கான்ஜுகேட் வேல்யூ எடுத்து ஓகேங்களா ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஏ ப்ளஸ் ஐபியோட ஏ மைனஸ் ஐபிஏ எனக்கு ப்ளஸ் பண்ணும்போது தான் என்ன கிடைக்கிது அப்படின்னா ரியல் பார்ட் 2a கிடைக்கிது. ஏன்னா இந்த ப்ளஸ் ஐபியும் மைனஸ் ஐபியும் கேன்சல் பண்ணி 2a, ஏங்கிறது தான் ரியல் பார்ட். ஸோ இப்படி கிடைக்கிது. ஓகேங்களா. அதனால் இந்த ஃபார்மேட்டை இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ ரெண்டு சைடு நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா டேர்ன் எடுக்க போகிறேன். இதை மாற்றி எழுதிக்கிறேன். அப்போது டேர்ன் ஆஃப் 2a ஈக்குவல் டு டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் ஏ மைனஸ் ஐபி. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஏ, இது பி. அப்போ டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா டேர்ன் ஏ ப்ளஸ் டேர்ன் பி டிவைட 1 மைனஸ் டேர்ன் ஏ டேர்ன் பிங்கிறது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது டேர்ன் ஆஃப் இங்கே ஏயோட வேல்யூ ஏ ப்ளஸ் ஐபிங்க. ஸோ ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபி டிவைட 1 மைனஸ் டேர்ன், இங்கே ஏயோட வேல்யூ இந்த வேல்யூ ஏ ப்ளஸ் ஐபி டேர்ன் பியோட வேல்யூ ஏ மைனஸ் ஐபி. ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, இதோட வேல்யூ சொல்லியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதே மாதிரி இதோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைட 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அங்கே எக்ஸ் மைனஸ் ஐஒய்.
இந்த ப்ளஸ் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x டிவைடட் 1 மைனஸ் வேல்யூ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, சைன் மட்டும் சேஞ்சஸாக இருந்துச்சு அப்படின்னா ரியல் பார்ட் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் தி ஹோல் ஸ்கொயர், இல்லைனா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பிங்கிற ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ 2x டிவைடட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? எதோட வேல்யூ? டேர்ன் ஆஃப் 2a வேல்யூ. அப்போ ஏயோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ 2a வச்சுட்டு டேர்னை ஃபஸ்ட் அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஏயோட வேல்யூ தானே நான் ரியல் பார்ட்னு சொன்னேன், ஏ வேணும் அப்படிங்கிறப்போ இந்த 2 வந்து மல்டிபிள் அகேன்ஸ்ட் டிவைடில் வந்துடும். புரியுதுங்களா? இதில் இமேஜினரி பார்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இமேஜினரி பார்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போது a ப்ளஸ் ஐபி மைனஸ் a மைனஸ் ஐபி. ஏன்னா மைனஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும் அப்படின்னா இது மைனஸ் ஏ ஆகும், ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு இந்த ப்ளஸ் ஐபி ஆயிரும். அப்போ 2ipங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ தான் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால இந்த ஃபார்மேட் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு சைடு என்ன எடுப்பேன்? டேர்ன் எடுப்பேன். அப்போ டேர்ன் ஆஃப் 2ip ஈக்குவல் டு டேர்ன் ஆஃப் a ப்ளஸ் ஐபி மைனஸ் a மைனஸ் ஐபி. இப்போ இது வந்து டேர்ன் ஆஃப் a மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. இதை மாற்றி எழுதி அதெல்லாம் டேர்ன் a மைனஸ் டேர்ன் b டிவைட 1 ப்ளஸ் டேர்ன் a டேர்ன் பிங்கிறது ஃபார்முலா. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? டேர்ன் ஆஃப் a ப்ளஸ் ஐபி மைனஸ் டேர்ன் ஆஃப் a மைனஸ் ஐபி டிவைட 1, இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், 1 ப்ளஸ் டேர்ன் ஆஃப் a ப்ளஸ் ஐபி டேர்ன் ஆஃப் a மைனஸ் ஐபி. இதுக்கு வேல்யூஸ் கொடுங்க. இதோட வேல்யூலாம் தெரியும் இல்லையா? அந்த கொடுத்துருந்த வேல்யூ தான். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைட 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போது இந்த மைனஸ் உள்ள போகுது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 2iy கிடைக்கும். டிவைட 1 ப்ளஸ் ரியல் பார்ட் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சு? டேர்ன் ஆஃப் 2ipன்னு இருந்துச்சு இல்லையா நமக்கு? ஓகேங்களா? ஸோ இங்கே ஐ இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டேர்ன் ஐஎக்ஸ், அதாவது டேர்ன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் எழுதலாம் ஐ டேர்ன் h2p அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 2iy டிவைட 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஐக்கு இந்த ஐ கேன்சல் பண்ணி விட்டோம் அப்படின்னா டேர்ன் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2p ஈக்குவல் டு டேர்ன் h இன்வெர்ஸ் ஆஃப் 2y டிவைட 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா 1/2 இன்ட்டு டேர்ன் h இன்வெர்ஸ் ஆஃப் 2y டிவைட 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். பார்க்க பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க, ஈஸி தான். 2 வாட்டி போட்டு பாருங்கள், அப்படியே மெமரி ஆயிரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் இப்போ இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியே ஃபார்மேட் படியாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னா அப்படியே ஃபார்மேட் படியாக போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா எனக்கு மெமரி ஆயிரும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ இமேஜினரி பண்ண முடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தானே. டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் இமேஜினரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தானே. இப்போங்கிறத இமேஜினரி பார்ட் சொன்னோம். இப்போ இதுதானே இமேஜினரி பார்ட். இதில் வந்து இப்போ உங்களுக்கு டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐயோட இமேஜினரி பார்ட் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதில் இதுதான் எக்ஸோட வேல்யூ, இதுதான் ஒய்யோட வேல்யூ. அப்படியே கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும்? 1/2 டேர்ன் h இன்வெர்ஸ் ஆஃப் 2 ஒய்யோட வேல்யூ 1 இல்லையா பை 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? 1/2 டேர்ன் h இன்வெர்ஸ் ஆஃப் 2/6 கிடைக்குது. அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1/2 டேர்ன் h இன்வெர்ஸ் ஆஃப் 1/3 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை என்னால் மெமரி பண்ணிக்க முடியாது அப்படின்னா ஃபார்மேட்டே அதில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட் படி இந்த ஃபார்மேட் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ இஸ். ஓகேங்களா? இப்போ டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு என்ன கன்சிடர் பண்ணுவீங்க? a ப்ளஸ் ஐபி. இந்த டேர்ன் இன்வெர்ஸ் அந்த சிறப்புணர்வாகும் டேர்ன் ஆயிரும். அப்போ டேர்ன் ஆஃப் a ப்ளஸ் ஐபி. அப்போ 2 ப்ளஸ் ஐயோட வேல்யூ டேர்ன் ஆஃப் a ப்ளஸ் ஐபி அப்படின்னா 2 மைனஸ் ஐயோட வேல்யூ டேர்ன் ஆஃப் a மைனஸ் ஐபி. நமக்கு இமேஜினரி பார்ட் வேணும் அப்படின்னா இந்த ஐ ஃபார்மேட் தான் வேணும். அப்போ ஐ ஃபார்மேட் என்ன பண்ணுவீங்க? இதே வேல்யூவை ஃபார்மேட் பண்ணி இதே வேல்யூவை மைனஸில் எடுத்து மைனஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? அப்போ 2ip ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபி மைனஸ் a மைனஸ் ஐபின்னு போடும்போது தான் அந்த ப்ளஸ் a மைனஸ் ஏன்னு கேன்சல் ஆகிட்டு 2ip பிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதாவது பிங்கிறத இமேஜினரி பார்ட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடு என்ன எடுப்பீங்க அப்படின்னா டேர்ன் எடுப்பீங்க. அப்போ இங்கே டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் பி, டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா டேர்ன் ஏ மைனஸ் டேர்ன் பி டிவைட 1 ப்ளஸ் டேர்ன் ஏ டேர்ன் பி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் இது ஏயோட வேல்யூ இது பியோட வேல்யூன்னு எடுத்து சப்ஜெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியோட வேல்யூ என்னது? டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியோட வேல்யூ என்னது? 2 ப்ளஸ் ஐ. அதேமாதிரி டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் பியோட வேல்யூ 2 மைனஸ் ஐ அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? இது சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் 2022 இந்த ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஃபைண்ட் தி இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 2i. அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 2i ஏ ப்ளஸ் ஐபின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ன் இன்வர்ஸ் இந்த சைடு வரும்போது என்னவாயிரும் அப்படின்னா டேர்ன் ஆயிரும். அப்போ டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியோட வேல்யூ 2 ப்ளஸ் 2i. அப்போ டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபியோட வேல்யூ 2 மைனஸ் 2i. இமேஜினரி பார்ட் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இமேஜினரி பார்ட் வேணும் அப்படின்னா 2ip, ரியல் பார்ட் வேணும் அப்படின்னா 2a. அப்போ 2ip வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் மைனஸ் பண்ணி எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போ தான் இந்த ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிட்டு 2ip கிடைக்கும். அப்போ அந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு சைடு இந்த சைடு டேர்ன் எடுங்க, அந்த சைடு டேர்ன் எடுங்க. அப்போ இங்கே டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா டேர்ன் ஏ டேர்ன் பி. ஓகேங்களா? டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா turn A minus turn B divided 1 plus turn A turn Bங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஏயோட வேல்யூ ஏ ப்ளஸ் ஐபினும் பியோட வேல்யூ ஏ மைனஸ் ஐபின்னு இதில் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? டேர்ன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேருந்து கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா 2 ப்ளஸ் 2i. அதே டேர்ன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபியோட வேல்யூ 2 மைனஸ் 2iங்கிற வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ப்ளஸ் 2க்கு மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2i ப்ளஸ் 2i 4i டிவைட 1 ப்ளஸ் வேல்யூ ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, சைன் மட்டும் சேஞ்சஸாக இருந்துச்சு அப்படின்னா ரியல் பார்ட் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்போ 4 கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4i/9 கிடைக்கும். இங்கே என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படின்னா டேர்ன் 2ipன்னு இருந்திருக்கும். நமக்கு தெரியும் டேர்னுக்குள்ளே உள்ளரக இமேஜினரி பார்ட் ஐ வந்துச்சு அப்படின்னா அதாவது டேர்ன் ஆஃப் ix அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்? ஐ டேர்ன் hxன்னு எழுதுவோம். அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ 2pன்னு எடுத்துகிட்டு ஐ டேர்ன் h2p அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ 4i டிவைட 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐ கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ 2p வச்சுட்டு h இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ டேர்ன் h இன்வர்ஸாக 4/9. அப்போ இந்த 2 கொண்டு வரும்போது 1/2 டேர்ன் h இன்வர்ஸாக 4/9. ஓகேங்களா? இது ஸ்ட்ரைட் ஃபார்முலாவை இங்கே எழுதியிருந்தோம்ல, இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபைண்ட் தி ரியல் பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ. இதை ஃபைண்ட் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? அடுத்து இஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ தென் ப்ரூவ் தட் டேர்ன் பீட்டா ஈக்குவல் டு டேர்ன் ஹச் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் இந்த சைன் ஹச் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு போது என்ன ஆயிரும் அப்படின்னா சைன் ஹச் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக ஆயிரும் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ. இப்போ இதுக்கான நீங்கள் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபிக்கான ஃபார்முலா தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சைன் ஹச் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபீட்டான் இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரூஃபை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டோம் இல்லையா? சைன் ஹச் ஆஃப் பாருங்கள், சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட எக்ஸ்ப்ளனேஷன் இதாக இருக்குது. சைன் ஹச்எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ காஸ் ஹச்எக்ஸ் சைன் ஒய்ங்கிறது தான் இதோட ஃபார்மேட். ஓகேங்களா? இதை நீங்கள் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்னோட மட்டும் தான் ஹச் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ஃபார்மேட் எடுத்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ. இது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். ரியல் பார்ட் என்னது? சைன் ஹச் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. இமேஜினரி பார்ட் என்னது அப்படின்னா காஸ் ஹச் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு பார்ட்னா ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதுலேருந்து காஸ் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி இங்கே சைன் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டினில் டேர்ன் பீட்டா ஈக்குவல் தான் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போது டேர்ன் பீட்டா ஈக்குவல் டு காஸ் பை சைன். தவறாக இருக்குது. டேர்னோட வேல்யூ வந்து சைன் பை காஸ், சைன் பீட்டா டிவைட காஸ் டீட்டா அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? சைன் டேர்ன் பீட்டா அப்படின்னா சைன் பீட்டா பை காஸ் பீட்டாங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ சைன் பீட்டாவோட வேல்யூ பாருங்கள் என்ன இருக்குது? 1 பை காஸ் ஆல்ஃபா. இதை டோட்டலாகவே ராங்காக இருக்குது. சைன் பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 1 பை காஸ் ஹச் பீட்டா காட் ஆல்ஃபா. அடுத்து சைன் இங்கே வந்து காஸ் பீட்டாவா, காஸ் பீட்டாவோட வேல்யூ 1 டிவைட சைன் ஹச் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது மேலே சைன் போயிடும். ஓகேங்களா? அப்போ சைன் ஹச் ஆல்ஃபா பை காஸ் ஹச் ஆல்ஃபான்னு கிடைக்கும். சைன் ஹச் ஆல்ஃபா பை காஸ் ஹச் ஆல்ஃபா அப்படின்னா சைன் பை காசை டேர்ன் எழுதிடுவோம். பட் டேர்ன் ஹச் ஆல்ஃபா அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும்.
ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் பார்ட்டில். அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறீங்க. ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறீங்க. இங்கே டோன் பீட்டான்னு இருக்குது. ஸோ டோன் பீட்டா வேணுங்கிறதுனால காஸ் பீட்டா சைன் பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்க ரியல் இமேஜினரி ஃபைன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கண்டுபிடிச்சி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ரூவ் தட் டோன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டோன் ஹச் பீட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது அடுத்து பாருங்கள். இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் காஸ் ஹச் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் சைன் ஹச் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்குல்லையே. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கான ஃபார்மேட்டிவ் பார்ட் ஒன்லேயே பார்த்துட்டோம். காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு போட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான பார்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா இதோட ஃபார்மேட்டு இதை ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வரும். காஸ் எக்ஸ் காஸ் ஹச்ஒய் மைனஸ் ஐ சைன் எக்ஸ் சைன் ஹச்ஒய் அப்படின்னு வரும். ஓகேங்களா, செகண்ட் ஒன்னோட ஹச் வரும். அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டை அப்படியே இங்கே காப்பி பண்ணி எழுதிக்கிறோம். இங்கே ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ கிடைக்கும் காஸ் ஆல்ஃபா காஸ் ஹச் பீட்டா. ஓகேங்களா, மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா சைன் ஹச் பீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்படியே எடுத்து இந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா காஸ் ஆஃப் இது ஏ இது பின்னு எடுத்துக்கோங்க. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஓகேங்களா, அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபி வரும். இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கேயே ஐபி வரும். ஓகேங்களா, அப்போ காஸ் ஆஃப் ஐ பீட்டா அப்படின்னா காஸ் ஆஃப் ஐஎக்ஸோட வேல்யூ காஸ் ஹச்எக்ஸ். ஸோ அங்கேயே போடுங்க. அதே மாதிரி இங்கே சைன் ஆஃப் ஐ பீட்டாவோட வேல்யூ ஐ சைன் ஹச் பீட்டான்னு வரும். ஸோ அதோட வேல்யூ கொடுத்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரைட்டாகவே பார்ட் 1ல் பார்த்தது வச்சு ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிட்டாலும் இந்த ஃபார்மேட் எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் அப்படின்னா ஐ இல்லாமல் இருக்கிற பார்ட்டாக என்னது அப்படின்னா ரியல் பார்ட். ஸோ ஐக்கு பக்கத்தில் இருக்கலையே அது இமேஜினரி பார்ட். ஸோ ஐக்கு என்ன இருக்குது இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஹச் பீட்டா. ஒய் ஐக்கு என்ன இருக்குது இங்கே ஒய். இங்கே என்ன இருக்குது ஐ இல்லாமல் பக்கத்தில் இருக்க வேல்யூ. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஹச் பீட்டா. ஓகேங்களா, நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக வேல்யூ கொடுத்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாலும் 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதுலேருந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சி இது ரெடி ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு ஈஸி மெத்தோடு இதிலே அப்ளை பண்ணுறது தான். ஸோ நம்ம இதிலே அப்ளை பண்ணி பார்ப்போமா, ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. ஓகேங்களா, இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணிட்டேன். இந்த ஃபார்மேட்டில் கொண்டு போய் அப்ளை பண்ணி 1 கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஹச் ஸ்கொயர் பீட்டா டிவைடர் கீழே என்ன வேல்யூ இருக்குது காஸ் ஹச் ஸ்கொயர் பீட்டா. அடுத்து ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஹச் ஸ்கொயர் பீட்டா டிவைடர் கீழே என்ன வேல்யூ இருக்குங்க, என்ன வேல்யூ இருக்குது சைன் ஹச் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ அப்படியே எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு எக்ஸு ஒய்க்கு பதிலாக இப்போ நான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணதை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி பை இந்த வேல்யூ, ஒய்யோட வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணி இந்த வேல்யூ. இப்போ இந்த வேல்யூக்கு இது கேன்சல் ஆயிரும், இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ எவ்வளவு 1. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் ஐ பைன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோ பண்ணி ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல தான் இதுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த ஃபார்மேட்டில் இதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் ஐ பைன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மேட் வருதா அப்படின்னு செக் பண்ணி ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இந்த கொஷினோட ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் 26ன்னு போடுங்க. இதோட ஆன்சரை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே. அடுத்து பாருங்கள் எக்ஸ்பிரஸ் சைன் h⁵x இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைபர்போலிக் சைன்ஸ்
ஆஃப் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம சைன் பவர் 5xன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவோம், சைன் பவர் nx அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சரை சால்வ் பண்ணி கொண்டு வருவோம் ஓகேங்களா. இங்கே சைன் ஹச் பவர் 5 இருக்குது ஓகேங்களா. ஸோ சைன் ஹச் பவர் 5xன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நமக்கு sin hxோட ஃபார்முலா தெரியும், e power x minus e power minus x divided 2 தெரியும் இல்லையா. அப்போ sin hx the whole power 5 எடுத்தால் தான் இங்கே பவர் 5 வருங்கிறதால 5 எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அப்போ இந்த சைடு என்ன பண்ணுவேன், e power x minus e power minus x divided 2 the whole power 5 எடுப்பேன் கரெக்டுங்களா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், இது தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 1 divided 2 power 5 e power x minus x the whole power 5. இங்கே என்னவாயிரும், sin h பவர் 5xன்னு ஆயிரும். இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் எதில் வரணும் அப்படின்னா சைன்லேயே வர்ற மாதிரியான ஆன்சர் நம்ம கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. இதை பாருங்கள், இதை பார்க்கையில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா யாக வருதான்னு பாருங்கள். x மைனஸ் ஏ தி ஹோல் பவர் n அப்படின்னா எக்ஸ் பவர் n மைனஸ் nc1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1a ப்ளஸ் nc2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 divided 2 power 5 எதுக்கு, sin h பவர் 5xக்கு ஓகேங்களா. இப்போது இது எக்ஸோட வேல்யூ, இது ஏயோட வேல்யூ எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ என்னது, e பவர் x தி ஹோல் பவர் 5. ஸோ அதை e பவர் 5xன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. e பவர் x தி ஹோல் பவர் 5னா எடுத்துக்கலாம், இது பவரில் தானே இருக்குது அதனால் இப்படி எழுதிக்கிறேன் ஓகேங்களா. மைனஸ் nc1 என்னோட வேல்யூ 5ங்க. ஸோ 5c1 இதில் என்னவாகும் அப்படின்னா 1 கம்மியாகும், அதாவது e பவர் x தி ஹோல் பவர் 5 மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ 4. அப்போ இதில் என்னவாகும் அப்படின்னா 1 கம்மியாகும், அப்போ e பவர் 4x ஆயிரும். ஏங்கிற வேல்யூ என்னது, e பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ கடல் இல்லாமா 5c2 e பவர் 3x, இதில் 1 கம்மியாகும், இதில் 1 எக்ஸஸ் ஆகும், மைனஸ் 2x. அடுத்து மைனஸ் 5c3 e பவர் 2x e பவர் மைனஸ் 3x ப்ளஸ் 5c4 e பவர் x e பவர் மைனஸ் 4x. அடுத்து 5c5 வரும். ஸோ எழுதிக்கலாமா, 5c5 இது 0 ஆயிரும், கேன்சல் பண்ணும்போது இதை விட்டுடலாம், இது மட்டும்தான் வரும், e பவர் மைனஸ் 5x மட்டும்தான் வரும் ஓகேங்களா. இதோட வேல்யூ ஒன்று தான் விட்டுடலாம் ஓகேங்க, ஒன்றும் கிடையாது. 1 divided 2 power 5 into e பவர் 5x. 5c1ஓட வேல்யூ 5 e பவர் 3x. 5c2 அப்படின்னா 10 கிடைக்கும் இல்லையா, ஏன்னா 5 into 4 divided 1 into 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ 10 கிடைக்கும். 10 இங்கே கீழே அடிமானங்கள் சமம் இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம தேவைக்கேற்றாப்பில் ப்ளஸோ மைனஸோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ e பவர் x இங்கே 5c3னாலும் 10 தான் கிடைக்கும் ஓகேங்களா. 5 into 4 into 3 1 into 2 into 3னா 3க்கு 3 கேன்சல் ஆகிடும், 2ஆல் அடிக்கும்போது 2 கிடைக்கும். 2 into 5 என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போது e பவர் மைனஸ் எக்ஸ், இங்கே 5c4 அப்படின்னா 5 கிடைக்கும். ஸோ 5 e பவர் மைனஸ் 3x, இதோட வேல்யூ 1ங்க, ப்ளஸ் e பவர் மைனஸ் 5x ஓகேங்களா. இது ப்ளஸ்னால் இது மைனஸ், 1 விட்டு 1 என்னவாகும் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பவர் 5 இன்ட்டு இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, e பவர் 5x இருக்குது, அங்கே e பவர் மைனஸ் 5x இருக்குது. இதில் இது 5 காமனாக அடுத்து இதில் 5 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா e பவர் 3x மைனஸ் e பவர் மைனஸ் 3x ஓகேங்களா. அடுத்து இதுலேருந்து 10 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா e பவர் x மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சோம் ஓகேங்களா. ஸோ 1 divided 2 power 5 இன்ட்டு இதை பாருங்கள், இதை பார்க்கும்போது எப்படி என்ன வரையுது அப்படின்னா 2 குறையுது. அதாவது sin hx அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா e பவர் x மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2ன்னு எழுதுவோம். அப்போ சைன் ஆஃப் h3xன்னு இருந்துச்சு, இது எப்படி எழுதுவோம், e பவர் 3x மைனஸ் e பவர் மைனஸ் 3x டிவைடட் 2ன்னு எழுதுவோம். ஸோ இதை பார்க்கும்போது சேமஸ் அதே மாடலில் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, ஆனால் என்ன குறையுது, கீழே ஒரு 2 குறையுது ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே 2 வேணும் அப்படிங்கிறதுனால டோட்டலாகவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 காமனாக ஓகேங்களா. இப்போ 3 + 4 + 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் 2 எடுத்தோம், காமன் எடுத்தோம் அப்படின்னா இப்போ 2/2 4/2 ப்ளஸ் 5/2ன்னு பிரிக்க முடியும் இல்லையா. அதனால் இப்போ காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைடட் 2 எடுக்கிறேன். அப்போது பெருக்கிறது ஒரு 2ஆல் பெருக்கினா தான் 2ஆல் வகுக்க முடியும். ஸோ 2 பெருக்கின 2 இங்கே இருக்குது, வகுத்த 2 கீழே டிவைடரில் போயிடும். அப்போ டிவைடட் 2 டிவைடட் 2 டிவைடட் 2. அப்போ இது எப்படி எழுதலாம், sin h 5x மைனஸ் 5. இது எப்படி எழுதலாம், sin h 3x. இது எப்படி எழுதலாம், +10
சைன் ஹச்எக்ஸ்னு எழுதிடலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்து ஓகேங்களா, அந்த 2 இதில் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/16 கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து எக்ஸ்பிரஸ் காஸ் h பவர் 5x இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைபர்போலிக் கொசைன் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு காஸ் ஹச்எக்ஸோட ஃபார்முலா தெரியும் தானே. இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம், ஹோல் பவர் 5 எடுக்கும்போது தி ஹோல் பவர் 5. ஸோ இதுக்கு சிங்கிள் 5 கிடைக்கும், இதுக்கு தனியாக 5 போட்டுக்கலாம். அப்போ இந்த 1/2 பவர் 5 இந்த சைடு இருக்குது. இதை பார்க்கும்போது e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் பவர் 5 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுதிடலாங்களா, ஸ்ட்ரைட் எழுதி அதெல்லாம் போடும்போது எனக்கு க்ளீன் ஆகும்ல. 1/2 டவுட் கிளியர், e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் பவர் 5. நான் x ப்ளஸ் a தி ஹோல் பவர் n-க்கான ஃபார்முலா எழுதுகிறேன். இதுக்கு x பவர் n ப்ளஸ் nc1 x பவர் n மைனஸ் 1 a டி ப்ளஸ் எக்ஸெட்ராவில் போயிட்டே இருக்கும், எல்லாமே ப்ளஸில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் கிடைக்கும் e பவர் 5x. 5 இருக்கிறதுனால 5 நான் மனசில் வச்சுட்டு அப்படியே போட போகிறேன். அப்போ nc1, அப்போ 5c1 e பவர் இதில் 1 குறையும் 4x, இங்கே 1 வரும். அடுத்து ப்ளஸ் 5c2 e பவர் 3x e பவர் மைனஸ் 2x. இதில் 1 குறையும், இதில் 1 கூடும், அவ்வளோதான். அப்போது அடுத்து ப்ளஸ் 5c3 e பவர் 2x e பவர் மைனஸ் எக்ஸ். 1 இன்க்ரீஸ் ஆகும்போது மைனஸ் 3x. அடுத்து ப்ளஸ் 5c4 e பவர் x e பவர் மைனஸ் 4x. அடுத்து 5c5 e பவர் 0 ஆயிரும், அப்போது இது மட்டும்தான் e பவர் மைனஸ் 5x. அப்போ என்னோட இது 1/2 பவர் 5 இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி e பவர் 5x 5c1 e பவர் 3x ப்ளஸ் 5c2னா 10 e பவர் x ப்ளஸ் இங்கேயும் 10 தான் வரும், ப்ளஸ் 10 e பவர் மைனஸ் எக்ஸ், இங்கே 5 கிடைக்கும். ஸோ 5 e பவர் மைனஸ் 3x மேல் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து இதோட வேல்யூ 1, ஸோ e பவர் மைனஸ் 5x கிடைக்கும். இப்போ கம்பைன் பண்ணுங்கள். 1/2 பவர் 5 எப்படி இருக்கட்டும், இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த வேல்யூ கம்பைன் பண்ணோம் அப்படின்னா e பவர் x e பவர் 5x ப்ளஸ் e பவர் மைனஸ் 5x. ஓகேங்களா. அடுத்து இதில் இந்த 5c1ஓட வேல்யூ 5 இல்லையா, ஸோ அப்போ 5 மட்டும் காமனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா e பவர் 3x ப்ளஸ் e பவர் மைனஸ் 3x. அடுத்து 10 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே. இப்போது இதில் எல்லாத்துலையும் என்ன குறையுது, இதில் ஒரு 2 வேணும், இதில் ஒரு 2 வேணும், இதில் ஒரு 2 வேணும். அப்போ டோட்டலாக நான் என்ன பண்ணுவேன், 2 காமனாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் 2 பிரித்து எழுதிவேன். அப்போ 2ஆல் வகுக்கும்போது 2ஆல் பெருக்கணும். அப்போ 2/2 பவர் 5 ஈக்குவல் டு இங்கே பை 2 இருக்குது, சைன் இங்கே ப்ளஸ் இருக்குது இடையில. அப்போ இது எதோட ஃபார்முலா, காஸோட ஃபார்முலா. அப்போ காஸ் h ஆஃப் 5x, இதில் 5, இது காஸ் h ஆஃப் 3x, இது 10 காஸ் h ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா. தேங்க்ஸ். இதை கேன்சல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1/16 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. இது மாதிரி நிறையா சம் இருக்குது. நமக்கு 5 வரைக்கும் கேட்பாங்களான்னு தெரியல அப்படின்னாலும் ஒரு 3, 4 கேட்க இந்த அளவுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை விட பெருசு கேட்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. இப்போ சூஸ் தி கரெக்ட் ஒன் போயிடலாமா. e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது எதுக்கான ஃபார்முலா, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால காஸ் ஆஃப் hx-ஆன ஃபார்முலா. ஸோ எழுதியாச்சு. அடுத்து e மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இது எதோட ஃபார்முலா, சைன் பை காஸ் டோன் hs-க்கு வேல்யூ. ஓகேங்களா. டோன் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ நமக்கு என்ன பார்த்தோம், நமக்குன்னு 1 அடிச்சிருவோம். 1 கிடையாது. காஸ் h2x மைனஸ் சைன் h2xோட வேல்யூ தான் 1. ஓகேங்களா. இங்கே ப்ளஸ் வந்திருக்கிறதுனால ஸோ இந்த 1ங்கிறது ஆன்சர் வராது. ஓகேங்களா. அப்போ யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் h2xோட ஃபார்முலா தெரியும், அதே மாதிரி சைன் h2xோட ஃபார்முலாவும் தெரியும். இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ கவனிங்க. இப்போது காஸ் h2x எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்களே அந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள். 2 காஸ் h2x எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் h 2x ப்ளஸ் 1 எழுதலாம். இந்த 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. அப்போ இந்த காஸ் h2x ப்ளஸ் சைன் h2xோட வேல்யூ தானே ஃபைன் பண்ண போகிறோம். இந்த காஸ் h2x பதில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா காஸ் h 2x ப்ளஸ் 1/2. இந்த 2 மட்டும் மல்டிபிள் இருக்கிறது டிவைடில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைன் h2x இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அது எப்படி எழுதலாம், காஸ் h 2x மைனஸ் 1/2 அப்படின்னு எழுதலாம்.
ஓகேங்களா. இப்போது இந்த 2 வந்து காமன் தான். ஸோ அப்போ இந்த +1க்கு இந்த -1 கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா காஸ் ப்ளஸ் காஸ் 2 காஸ். அப்போ 2 காஸ் h 2x டிவைடட் 2. இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது, காஸ் h 2x கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா காஸ் h 2x. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, டேர்ன் ஆஃப் x + iy = a + ip. இதில் ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ரியல் பார்ட், இந்த டேர்ன் ஆஃப் x + iy ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்புறமாக்க a/b போடணும். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி இதில் ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போது டேர்ன் ஆஃப் x + iy டேர்ன் ஆஃப் x + iy இருந்துச்சு அப்படின்னா இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, இதை தான் என்ன எடுத்திருக்காங்க, a + ipன்னு எடுத்திருக்காங்க இல்லையா. இதை தான் என்ன எடுத்திருக்காங்க, a + ip. இதில் ஏங்கிறது ரியல், பிங்கிறது இமேஜினரி இல்லையா. அப்போது இந்த டேர்ன் ஆஃப் x + iy ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டில் நான் ஸ்ட்ரைட்டாகவே ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்ன எனக்கு தெரியும். நம்ம இதுதான் a, அப்போ ரியல் பார்ட் தான் a, இமேஜினரி பார்ட் தான் b. ஓகேங்களா. நமக்கு கொஸ்டினில் a/b தான் கேட்டிருந்தாங்க. அப்போது இதுதான் a, இதுதான் b அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணுவேன், டிவைடட் போடுவேன். அப்போ டிவைடட் போடும்போது இந்த கீழே இருக்க வேல்யூஸ் கேன்சல் ஆகிட்டு sin 2x டிவைடட் sin h 2y அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போது sin 2x டிவைடட் sin h 2y அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. அதாவது டேர்ன் ஆஃப் x + iy ரியல் இமேஜினரி பார்ட் தான் என்னது அப்படின்னா ஏயும் பியும். அந்த டேர்ன் ஆஃப் x + iy ரியல் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ இதுதான் a, இதுதான் b அப்படிங்கிறப்போ இப்போ a/b வேணும் அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ டிவைட் இந்த வேல்யூ. ஸோ கீழே இருக்க டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் ஆகிட்டு இந்த வேல்யூ அப்படியே கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாமா. அடுத்த சம் பாருங்கள். பாருங்க, cos theta plus i/e = cos alpha plus i sin alpha. Then the value of cos 2 theta plus cos h 2 pi is ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது கொஞ்சம் பெரிய சம்மா தான், அதுவும் டிரைவ் பண்ணி போடுற மாதிரி வரும். போகலாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, cos theta plus i/e என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos alpha plus i sin alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ cos இது a இது bன்னு எடுத்துகிட்டு cos of a plus bங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்போ cos theta cos i/, மைனஸ் sin theta sin i/, ஈக்குவல் டு cos alpha plus i sin alpha. ஓகேங்களா. இந்த ix வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட் தெரியும் இல்லையா. cos theta ix அப்படின்னா cos ix அப்படின்னா cos hx எழுதுவோம். அப்போ cos h pi மைனஸ் இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா இதில் i, அதாவது sin of ix ஓட வேல்யூ i sin hxன்னு வரும். ஸோ இதில் ஒரு i வர்றது இந்த i ஃப்ரெண்டில் எழுதிக்கிறேன். ஸோ sin theta sin h pi ஈக்குவல் டு cos alpha plus i sin alpha அப்படின்னு வருது. ஓகேங்களா. இப்போது ரியல் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா cos alphaவோட வேல்யூ cos theta cos h pi. ஓகேங்களா. அதே மாதிரி அங்கே போட்டோம் அப்படின்னா sin alpha ஈக்குவல் டு மைனஸ் sin theta sin h pi. ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போது cos square theta plus sin square theta வேல்யூ 1 அப்படி தெரியும் இல்லையா. அப்போ cos square alpha plus sin square alphaவோட வேல்யூ 1. ஓகேங்களா. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா cos square alpha plus sin square alpha ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா. இங்கே cos ஸ்கொயர் இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், cos theta cos h pi the whole square ப்ளஸ் sin ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், sin theta sin h theta the h pi the whole square ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், cos ஸ்கொயர் theta cos h ஸ்கொயர் பை அங்கே sin ஸ்கொயர் theta sin h ஸ்கொயர்டு பை ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். cos ஸ்கொயர் தீட்டாவை 1 ப்ளஸ் cos 2 theta பை 2 அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி cos h ஸ்கொயர் பை அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா எப்படி எழுதணும்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. அதாவது இங்கே பாருங்கள், cos h ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத cos h 2x ப்ளஸ் 1 எழுதுவோம். இந்த 2வை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா. அப்போது நல்லா கவனிங்க, நம்ம cos h ஸ்கொயர் பை அப்படிங்கிறத cos h 2 பை ஓகேங்களா cos h 2 பை ப்ளஸ் 1 டிவைடட் 2 எழுதிக்க போகிறேன். அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் அடுத்து மைனஸ் cos 2 தீட்டா பை 2ன்னு எழுதுவோம்.
ஓகே சைன் ஸ்கொயர் டீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் 2 எழுதுவோம். இப்போ சைன் ஹச் ஸ்கொயர் பை அதாவது சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா காஸ் ஹச் 2x மைனஸ் 1 டிவைடட் 2 இந்த சூட் மல்டிபிள் இருக்குன்னு சரி வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், பை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா, அப்போ காஸ் ஹச் 2 பை மைனஸ் 1 டிவைடட் 2 ஈக்குவல் டு 1. அப்போ என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் 2 டீட்டா இன்ட்டு காஸ் ஹச் 2 பை ப்ளஸ் 1 ப்ளஸ் இடையில இருக்குது 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா இன்ட்டு காஸ் ஹச் 2 பை மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. இங்கேயும் 4 இருக்கும். இது 2 இன்ட்டு 2 4, 2 இன்ட்டு 2 4, காமனாக 4 எடுத்து 4 அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த 4 இங்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும், காஸ் ஹச் 2 பை ப்ளஸ் 1. இப்போ காஸ் 2 தீட்டாவில் பாருங்கள், காஸ் 2 தீட்டா காஸ் ஹச் 2 பை ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 1ஆல் பெருக்க போகிறேன். அப்போது காஸ் ஹச் 2 பை மைனஸ் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா காஸ் ஹச் 2 பை மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 4. ஓகேங்களா, இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1க்கு இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். 2 இங்கேயும் 2 தீட்டா 2 தீட்டா இருக்கு இல்லையா, அப்போ 2 காஸ் 2 தீட்டா இங்கே இது 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன கிடைக்கலாம் ப்ளஸ் 2 காஸ் ஹச் 2 பை ஈக்குவல் டு 4. 2 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஹச் 2 பை ஈக்குவல் டு 4. அப்போது காஸ் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஹச் தெரியுதுங்களா, சாரிங்க, காஸ் ஹச் 2 பையோட வேல்யூ இந்த சைடு மல்டிபிளுக்கு வந்து டிவைடில் வந்துட்டு செட்டி டிவைடட் 2 ஆயிரும். ஓகேங்களா, எதுலேருந்து வீடியோ கட்டாச்சுன்னு தெரியல, அப்படியே கவனிங்க. ஓகேங்களா, ஒன்றுமே பண்ணலைங்க. இதில் ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரிச்சுட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டோட வேல்யூ 1ன்னு தெரியும். அதனால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1ன்னு எடுத்துகிட்டு இந்த வேல்யூக்கு காசுக்கு பதில் இந்த வேல்யூ கொடுக்குறேன், சைனுக்கு பதிலாக இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கிது. இதில் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் 2 டீட்டோட வேல்யூ 2ன்னு தெரியும். இதை கன்வெர்ட் பண்ணி தான் காஸ் ஹச் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா. இந்த ஃபார்முலாவை இந்த 2 ஃபார்முலாவையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், காஸ் ஹச் ஸ்கொயர் வர்ற இடத்துல மட்டும். ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறேன். 2 இன்ட்டு 2 4, அங்கேயும் 2 இன்ட்டு 2 4 டிவைடட் 4 இருக்குது, அங்கே கொண்டு போய்ட்டு ப்ளஸ் இன்ட்டில் கொண்டு போய்ட்டு 4ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு 1 வச்சு மல்டிபிள் பண்ணுறேன், அப்புறம் 2 காஸ் 2 டீட்டா வச்சு மல்டிபிள் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடும் மல்டிபிள் பண்ணுறேன். எல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணி விட்டேன். ஓகேங்களா, கேன்சல் பண்ணி விட்டு போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருக்கு, 2. அப்போது இந்த கொஷினோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2. ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஓகேங்களா, அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடர் காஸ் ஹச் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடர் சைன் ஹச் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி தான் வச்சுருந்தோம் இந்த கொஷினை. ஆன்சர் சால்வ் பண்ணி தான் இருக்குது. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காஸ் ஹச் ஐ பை 2 இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, இது மாதிரி ஐ வந்துச்சு அப்படின்னாலே நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன் ஃபார்மேட் படி. ஓகேங்களா, பாருங்கள், காஸ் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா அதை வெறும் காஸ் எக்ஸ்னு எழுதுனா போதும். ஓகேங்களா, அதே மாதிரி சைன் ஹச் ஆஃப் ஐஎக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா அதை ஐ சைன் எக்ஸ்னு எழுதணும். ஓகேங்களா, இப்போ இது தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன எழுதியிருக்காங்க, சைன் ஹச் 0 காஸ் ஹச் ஆஃப் பை 2 இருக்கு இல்லையா, அப்போது காஸ் பை 2. காஸ் பை 2ஓட வேல்யூ என்னங்க, காஸ் பை 2ஓட வேல்யூ என்னங்க 0. ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0. அடுத்து காஸ் ஹச் ஆஃப் 0 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது காஸ் ஹச் ஆஃப் இங்கே ஐ இல்லைங்க, வெறும் 0 தான். ஓகேங்களா, காஸ் ஹச் ஆஃப் 0 அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், இ பவர் எக்ஸ், அதை காஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2ன்னு அர்த்தம். இப்போ காஸ் ஹச் 0 அப்படின்னா இ பவர் 0 ப்ளஸ் இ பவர் 0 டிவைடட் 2ன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 டிவைடட் 2. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/2 கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலாவே இருக்குங்க. இப்போ இன்னொரு ஃபார்முலா என்னது அப்படின்னா காஸ் ஹச்எக்ஸ்ங்கிறது எப்படி எழுதுகிறோம், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2. இது எக்ஸ்போனன்ஷியலில் படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2ஓட வேல்யூ என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 1 +
எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் 4 ஃபேக்டோரியல் இப்படி வரும். அதே இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2ங்கிற ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல் இப்படி போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இதுதான் என்னது அப்படின்னா, அதாவது காஸ் ஹெச்எக்ஸ்ங்கிறது எப்படி எழுதுகிறோம், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2ன்னு எழுதுகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நீங்கள் நல்லா என்னென்ன படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸில் படிச்சிருக்கோம். பைனாமியல் சீரீஸ், அது எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் வரும் இல்லையா, அதில் படிச்சிருக்கோம். இ பவர் எக்ஸோட ஃபார்முலா, இ பவர் மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா, இ பவர் 1 இ பவர் மைனஸ் 1லாம் படித்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில். அதுதான் அது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா என்னது, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் 4 ஃபேக்டோரியல். அப்போது சைன் ஹெச்எக்ஸ், அப்போ இந்த ஃபார்முலானா இந்த ஃபார்முலாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட்டில் இப்போ காஸ் ஹச் 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். இப்போது இதுவே சைன் ஹச் 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைன் ஹச் 0னா சைனுக்கான ஃபார்முலா இது தானே. ஓகேங்களா, அப்போ இதுதானே ஃபார்மேட்டு. அப்போ 0 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் டேர்ம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸு பதிலாக 0 கொடுக்கும்போது எல்லாமே 0 கிடச்சிடும். அப்போ சைன் ஹச் எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா 0, இதோட வேல்யூ என்னது அப்படின்னா 0. ஓகேங்களா, நீங்கள் இதுக்கு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் 2 யூஸ் பண்ணியும் இந்த சம்மை போடலாம். இதுக்கான ஃபார்முலா இது சைன் ஹச்எக்ஸோட ஃபார்முலா. ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல் இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போது இது சைன் ஹச்எக்ஸோட வேல்யூவில் இங்கே 0 போடும்போது இங்கே 0 போட்டு சால்வ் பண்ணாலும் இங்கே 0 போட்டு சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, எப்படி வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பிரச்சனை பாருங்கள். இஃப் காஸ் ஹச்எக்ஸ் ஈக்குவல் டு π/2 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் ஹச் 2x. காஸ் ஹச்எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு காஸ் ஹச் 2xோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதே சேம் சம் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆன்சரை பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் காஸ் ஹச் 2xோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட வேல்யூ 23/2. ஸோ இதோட ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து காஸ் ஹச் ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா தென் ப்ரூவ் தட். இந்த சம்மும் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஓகேங்களா, இப்போ காஸ் ஹச் டீட்டா. ஓகேங்களா, ஸோ இதை காஸ் ஹச்எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் டீட்டான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேர்ன் ஹச் ஸ்கொயர் x/2 ஈக்குவல் டு டேர்ன் ஸ்கொயர் θ/2 அப்படின்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ஆன்சரும் நான் இதை பார்த்தே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 + i இஸ் கிவன் பை. கீழே இருக்கிறதுல எதுன்னு கேட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சம் தான். இதையும் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2 + i இதோட ஆன்சர் வந்து b ஈக்குவல் டு, அதாவது இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 1/2 டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 ஹச் அப்படின்னு பாருங்க. டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ 1/2 டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ரியல் பார்ட் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1 + i இஸ் கிவன் பைன்னு கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ரியல் பார்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1 + iன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1 + iயோட ரியல் பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதை என்ன கண்டுபிடிக்க a + ip. இதில் ஏங்கிறது ரியல், பிங்கிறது இமேஜினரி. ரியல் பார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2a அப்படிங்கிற ஃபார்மேட் வச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதிக்கிறேன், டேர்ன் ஆஃப் a + ipயோட வேல்யூ எனக்கு தேவைப்படும், அதனால் எழுதிக்கிறேன். டேர்ன் இன்வர்ஸ் அங்கே கொஞ்சம் டேர்ன் ஆயிரும். அப்போ 1 + i. அதே மாதிரி டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் a - ipயும் நான் ஃபைன் பண்ணுவேன். அதோட வேல்யூ 1 - i. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து ரியல் பார்ட் a தானே வேணும். அப்போ 2a வேணும். அப்படிங்கிறதுனால இதோட கான்ஜுகேட் வேல்யூ எடுத்து ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ a + ip ப்ளஸ் a - ip. ஓகேங்களா, இதோட கான்ஜுகேட் வேல்யூ எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு 2aங்கிற வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து தான் நான் ரியல் பார்ட் ஃபைன் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்போ ரெண்டு சைடு என்ன எடுங்க அப்படின்னா டேர்ன் எடுங்க. அப்போ டேர்ன் ஆஃப் 2a ஈக்குவல் டு டேர்ன் ஆஃப் a + ip ப்ளஸ் a - ip. இப்போ டேர்ன் ஆஃப் a + bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதுவோம், டேர்ன் a டேர்ன் b. டேர்ன் ஆஃப் a + ip ப்ளஸ் turn of a - ip divided 1 minus turn a turn b. இது a இது b. ஓகேங்களா, அப்போது a + ip turn of a - ip வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிடுவோமா. இதோட வேல்யூ என்னது 1 + i, அதோட வேல்யூ 1 - i டிவைட 1 - 1 + i into 1 - iன்னு கிடைக்கும். இந்த சைடு என்ன இருக்கும், turn 2a
ஓகேங்களா, இந்த ப்ளஸ் ஐக்கு மைனஸ் ஐ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 டிவைடர் 1 மைனஸ் ரியல் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது 1 + 1 ஸோ 2 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2/-1 கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டேர்ன் ஆஃப் 2a இருக்குது. ஓகேங்களா, அப்போது a 2a = டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. ஓகேங்களா, அப்போ a = 1/2 டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. ஸோ இதோட ஆன்சர் எது அப்படின்னா 1/2 டேர்ன் h இன்வெர்ஸ் ஆஃப். ஓகேங்களா, ஸோ இதில் ஹச் வராதுங்க, தவறு. ஓகேங்களா, 1/2 டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. அடுத்த பாருங்க, sin h of log 2 is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, sin h of என்ன கொடுத்துருக்காங்க, sin h of log 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் நமக்கு sin hxோட ஃபார்முலா தெரியும், e⁻x ப்ளஸ் -e⁻−x / 2ன்னு தெரியும். அப்போது இந்த x இருக்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா log 2 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், e log 2 மைனஸ் e மைனஸ் log 2 divided 2. இங்கே x இருக்கிறதுல log 2 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே log 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால. ஓகேங்களா, ஈக்கு லாக் கேன்சல் பண்ண முடியும், ஆனால் இங்கே ஈக்கு லாக் கேன்சல் பண்ண முடியாது, மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் a log p அப்படின்னா எப்படி எழுதுவோம், log p⁻a எழுதுவோம். ஸோ முன்னாடி இருக்கிற வேல்யூ ஃப்ரெண்டில் பவரில் கொண்டு போவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே கொண்டு போங்க, e log 2 மைனஸ் ஓகேங்களா e⁻log 2⁻−1. 2⁻−1 அப்படின்னா என்ன அர்த்தம், 1/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது 1/2 இருந்தால் மேலே போகும்போது அது -1 ஆயிருக்கும். ஓகேங்களா, /2. அப்போ என்ன கிடைக்கும், இப்போ ஈக்கு லாக் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 கிடைக்கும். இங்கே ஈக்கு லாக் கேன்சல் பண்ணிங்கன்னா 2⁻−1 அப்படிங்கிறத 1/2 எழுதிடலாம், டிவைடட் 2. இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 3/2/2ன்னு கிடைக்கும். ஸோ 3/4 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் h of log 3. என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் h of xோட ஃபார்முலா எழுதிடுறேன். டேர்ன் hx அப்படின்னா e⁻x மைனஸ் e⁻−x டிவைடர் e⁻x ப்ளஸ் e⁻−xங்கிறது ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் h log 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் யூஸ் பண்ணுங்கள், e⁻xோட வேல்யூ log 3ங்க. ஸோ log 3 மைனஸ் e⁻log ஆஃப் 3 டிவைடர் e⁻log 3 மைனஸ் e⁻−log 3. இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா log 3ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால லாக் கேன்சல் ஆகுறதுனால அந்த மைனஸ் எம்எல்ஏ பண்ணிடுங்க, இன்வர்ஸாக கொண்டு போயிருங்க. அப்போ e⁻log 3 மைனஸ் log 3⁻−1 டிவைடர் e log 3 மைனஸ் e log ஆஃப் 3⁻−1. இப்போ ஈக்கு லாக் கேன்சல் ஆகும், ஈக்கு லாக் e log எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 3 இருக்கும். அங்கே 3⁻−1 அப்படின்னா -1/3ன்னு அர்த்தம், டிவைடர் ப்ளஸ்ஸுங்க, சாரி கீழே ப்ளஸ் வரும், ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும், 3 + 1/3ன்னு கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும், இங்கே 9 ஸோ 8/3, இங்கே கீழே வந்து 10/3. 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 8/10 இருக்கும். 8க்கு 10 கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 4/5 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், cos h2 ப்ளஸ் sin h2 இஸ். ஓகேங்களா, அதாவது எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 2 போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ கவனிங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லாக் ஹச்சோட வேல்யூ தெரியும், அதாவது cos hx அப்படின்னா என்ன எழுதுவீங்க, e⁻x ப்ளஸ் e⁻−x டிவைடட் 2ன்னு எழுதுவீங்க. அதுவே sin hx அப்படின்னா e⁻x மைனஸ் e⁻−x டிவைடட் 2ன்னு எழுதுவீங்க. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 போட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு cos h2 ப்ளஸ் sin h2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, e⁻2 ப்ளஸ் e⁻−2 டிவைடட் 2 ப்ளஸ் e⁻2 மைனஸ் e⁻−2 டிவைடட் 2. ஓகேங்களா, கீழே டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே இருக்க வேல்யூ அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போ 2e⁻2 டிவைடட் 2 கேன்சல் ஆகிட்டிங்க அப்படின்னா e² அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 + டேர்ன் h x/2 டிவைடர் 1 - டேர்ன் h x/2 ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், 1 + டேர்ன் hx அப்படிங்கிறத e⁻x மைனஸ் e⁻x டிவைடர், அதாவது டேர்ன் hx அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம், டேர்ன் hx அப்படிங்கிறத e⁻x மைனஸ் e⁻−x டிவைடர் e⁻x ப்ளஸ் e⁻−xன்னு எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை x இருக்கிறதுல x/2 யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா, அப்போ 1 + e⁻x/2 மைனஸ் e⁻−x/2 டிவைடர் e⁻x/2 ப்ளஸ் e⁻−x/2
டிவைடர் 1 ப்ளஸ் அதே மாதிரி இந்த வேல்யூக்கு யூஸ் பண்ணுங்கள் e பவர் எக்ஸ் பை டூ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ டிவைடர் இ பவர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ ரெண்டு கேன்சல் பண்ணி விடலாம். அப்போ மேலே இருக்க வேல்யூ மட்டும்தான். ஸோ இதை இங்கே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் e பவர் x by 2 மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ இந்த ஒன் ப்ளஸ் அப்படின்றதுனால இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. டிவைடரில் இதே வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இங்கே கிராஸ் பண்ண பிறகு இதே வேல்யூ டிவைடரில் இருக்கும். ஸோ டிவைடர் வேல்யூ நான் கேன்சல் பண்ணி விட்டேன் ஓகேங்களா. ஸோ இது இங்கே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா e பவர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை டூ இங்கே 1 மைனஸுங்க. ஸோ மைனஸ் உள்ளே போகும்போது இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன கேன்சல் பாருங்க, இங்கேயும் டிவைடரில் இந்த ஹோல் வேல்யூ இருக்கும். அதே சேம் வேல்யூ தான் இங்கே இருக்கிறனால கேன்சல் பண்ணி விட்ருப்போம் ஓகேங்களா. திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள், இந்த ப்ளஸுக்கு இது மைனஸ் கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ்க்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதுங்க, இ பவர் 2 e பவர் எக்ஸ் பை டூ. இங்கே என்ன கிடைக்கும், 2 e பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ கிடைக்கும். இந்த வேல்யூக்கு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா e பவர் எக்ஸ் பை டூ இந்த மைனஸ் இருக்க வேல்யூ மேலே போனால் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ e பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ வந்து ப்ளஸ் எக்ஸ் பை டூ ஆயிரும் ஓகேங்களா. கீழே வேல்யூ ஒரே மாதிரி கீழே இருக்க வேல்யூ அடிமானங்களை சமாளிச்சுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாங்கிற வேல்யூவில் 2x பை டூ ஓகேங்களா. எக்ஸ் பை டூ ப்ளஸ் எக்ஸ் பை டூ எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா e பவர் எக்ஸுங்கிறது இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா e பவர் எக்ஸ் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் சைன் ஹச் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. இந்த சம் ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆன்சரை ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துடலாம். இங்கே சம்மில் கேட்டாங்கன்னா போட்டு தான் பார்க்கணும். சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யோட என்ன பார்ட் கேட்டிருந்தாங்க, ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் என்னது அப்படின்னா சைன் ஹச் எக்ஸ் காஸ் ஒய், சைன் ஹச் எக்ஸ் காஸ் ஒய். ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா அப்படின்றதுனால சைன் ஹச் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 19th சம் பாருங்கள், சைன் ஹச் ஆஃப் ஐஎக்ஸ். இதோட ஃபார்மேட் பார்த்துட்டோம் இல்லையா. இதோட ஃபார்மேட் என்னது ஐ சைன் எக்ஸ். அது ரேஞ்ச் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபைனைட் வரைக்கும். 1 எடுத்துக்கலாம், இன்ஃபைனைட் எடுத்துக்க முடியாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. காஸ் ஹச் பவர் 5x இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைபர்போலிக். இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட ஆன்சர் நமக்கு தெரியும் இல்லையா. 1 டிவைடட் 2 பவர் 4 1 டிவைடட் 2 பவர் 4 எல்லாமே ப்ளஸில் வரும் ஓகேங்களா. அடுத்து காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1. இது ஒரு ப்ரூவிங்கில் படிச்சிட்டோம். அடுத்து கொடுத்துருக்காங்க காஸ் ஹச் ஆஃப் ஐ பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகேங்களா. ஸோ காஸ் பை 2 வேல்யூ 0. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0 ஓகே. டேர்ன் ஹச்எக்ஸோட வேல்யூ 3 டிவைடர் 5 கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீக்கன் ஹச்எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, சீக்கன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. நமக்கு என்ன தெரியும், சீக்கன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டோல் ஸ்கொயர் ஹச் சிக்ஸ்னு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதில் அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. 1 மைனஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் ஹச்எக்ஸோட வேல்யூ 3 டிவைடர் 5 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. ஸோ 1 மைனஸ் 9 டிவைடட் 25 அப்படின்னா 16 டிவைடட் 25 கிடைக்கும். இது வந்து சீக்கன் ஹச் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ ஓகேங்களா. அப்போ சீக்கன் ஹச்எக்ஸ் வேணும் அப்படின்னா 4 டிவைடட் 5 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் சைன் ஹச்எக்ஸோட வேல்யூ 3/4னு கொடுத்துருக்காங்க, ஃபைன் காஸ் ஹச்எக்ஸ். சைனை காசை யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும் ஓகேங்களா. இப்போ நமக்கு சைன் வேல்யூ கொடுத்துட்டு காஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காஸ் ஹச் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸாக இருக்கணும் தான் ப்ளஸ் ஆயிரும். சைன் ஹச்எக்ஸோட வேல்யூ 3/4னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3/4 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 + 9 டிவைடட் 16 அப்படின்னா 25 டிவைடட் 16 கிடைக்கும். இது காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ. அப்போ காஸ் ஹச்எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5/4 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேர்ன் ஹச்னு கொடுத்துட்டு டேர்ன் ஹச் ஆஃப் 2xோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் போட்டு சொல்லணும் ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 4/5 ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெசன் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக பார்த்துருக்கீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேர்ன் ஹச் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஹச் ஆஃப் அப்படிங்கிறத சைன் ஹச் ஆஃப் பை காஸ் ஹச் ஆஃப்னு எழுதுவோம். சைன் ஹச் ஆஃபோட வேல்யூ 1 எனக்கு இருக்கிற டேர்ன் ஹச் ஆஃப் 0வோட வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா. இது எப்படி எழுதலாம், சைன் ஹச் ஆஃப் 0 பை காஸ் ஹச் ஆஃப் 0ன்னு போட்டுக்கலாம். சைன் ஹச் ஆஃப் 0வோட வேல்யூன்னு தெரியும் என்னது 0, காஸ் ஹச் ஆஃப் 0வோட வேல்யூ அளவு 1. ஸோ என்ன கிடைக்கும் 0. இதோட ஆன்சர் என்னது 0
ஓகேங்களா. ஏன்னா இதில் ஆல்ரெடி நான் சைன் ஹச் காஸ் ஹச் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆன்சரை வச்சு இதை ஸ்ட்ரைட்டாக டிரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து சீக்கன் ஹச் ஆஃப் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 காஸ் ஹச் ஆஃப் 0ன்னு அர்த்தம். காஸ் ஹச் ஆஃப் 0 வேல்யூ எவ்வளவு? 1. ஸோ 1/1 வேல்யூ 1. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? காஸ் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ காஸ் எக்ஸ். இதெல்லாம் ஃபார்முலாவை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிறேன். அடுத்து பாருங்கள். இஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு சைன் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் 1 + ஐ தென் ப்ரூவ் தட்னு கேட்டிருக்காங்க. இதை உங்களை சால்வ் பண்ண சொல்லி ப்ரூவ் தட்டில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. என்ன கொடுத்துருந்தேன்? டோன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டோன் ஹச் பீட்டா. டோன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டோன் ஹச் பீட்டா அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. இதை நான் உங்களை டிரைவ் பண்ண சொல்லியிருந்தேன். டிரைவ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ப்ரூவ் தட் இந்த வேல்யூ. இதுவும் நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். இதோட ஆன்சர் 1ன்னு நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன் கொஷினில். ஸோ இதோட ஆன்சர் 1 போட்டேன். ஓகேங்களா. அடுத்து டேர்ன் ஹச் ஸ்கொயர் x/2 இஸ் ஈக்குவல் டு இதுவும் நான் சால்வ் பண்ணது தான். ஓகேங்களா. எந்த கொஷினில் சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த கொஷினில் டேர்ன் ஹச் ஸ்கொயர் x/2ங்கிறதுக்கு காஸ் ஹச் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் காஸ் ஹச் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். சைன் ஹச் ஆஃப் 3i/2 இதை போடலாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஹச் ஆஃப் 3i/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு சைன் ஹச் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஐ சைன் இங்கே எக்ஸோட வேல்யூ பாருங்கள் ஐ இல்லாமல் இருக்குது 3/2. ஓகேங்களா. ஸோ ஐ இன்ட்டு சைன் 3/2ஓட வேல்யூ என்னது அப்படின்னா -1. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா -a. ஏன்னா சைனில் பை/2ஓட வேல்யூ 1, 3/2ஓட வேல்யூ -1. ஓகேங்களா. 1 விட்டு 1 என்னவாகும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். ஸோ இதோட வேல்யூ -1, 3/2ஓட வேல்யூ -1. ஸோ -1 × i -i அப்படிங்கிறது இதோட ஆன்சர். கொசிக்கன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். -i கொசிக்கன் ஹச்எக்ஸ் அப்படின்னு எழுதலான்னு. ஸோ இதோட ஆன்சர் சி. ஓகேங்களா. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்கள். முடிஞ்சு அப்படின்னா லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. நீங்கள் லைக் போட்டிங்க அப்படின்னா மேற்கொண்டு நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்னும் ஆர்வமாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.